ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிரேட் நிக்கோபார் திட்டத்திற்கு எதிராக கடிதம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 4ல் என்விரான்மெண்டல் ஹெல்த், அதே மாதிரி ஜியாகிரஃபியில் வந்து ட்ரைப்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிரேட் நிக்கோபார் தீவில் வந்து ஒரு திட்டம் வந்து செயல்படுத்த போகிறாங்க. அதாவது ஒரு சர்வதேச விமான நிலையம், சிறுநகர் பகுதி, அதே மாதிரி ஒரு பெரிய மின் உற்பத்தி நிலையம், இது எல்லாமே கட்டமைக்க போகிறாங்க. ஸோ இந்த கட்டமைக்க போகும் இந்த நிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிக்கோபாரிஸ், அதே மாதிரி ஷோம்பன்ஸ், இந்த பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய ஒரு 130 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட பழமையான காடும் வந்து இதில் அடங்கும். ஸோ இந்த நிலத்தை வந்து இந்த திட்டத்திற்காக கையகப்படுத்தும் போது ஸோ அந்த பூர்வக்குடி மக்கள் வந்து புலம்பெயர நேரிடும். அது மட்டும் இல்லாமல் முக்கிய சூழலியல் மண்டலங்களுக்கு வந்து சேதம் ஏற்படக்கூடும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு சரணாலயம் பார்த்தீங்க அப்படின்னா கலாத்தியா பே வைல்டு லைஃப் சாங்சுரி. ஸோ இந்த சரணாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் கோரிக்கை வந்து விடுத்திருக்காங்க. இந்திய நிதியுதவி திட்டங்களுக்கு இலங்கை அமைச்சரவை ஒப்புதல். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல் இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் வேர்ல்டு கண்ட்ரீஸில் கவர் ஆகும். ஸோ நடப்பு ஆண்டு ஏப்ரலில் இந்தியா மற்றும் இலங்கை அரசுகளுக்கு இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கும். அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய கிழக்கு மாகாணத்திற்கு ஒரு 33 வளர்ச்சி திட்டங்களை தொடங்குவதற்காக இந்தியா வந்து நிதி ஆதரவளிக்கும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையிலே தான் இந்திய அரசு ரூபாய் 237 கோடியை இலங்கைக்கு வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது. ஸோ இது எந்த திட்டத்தின் அடிப்படையில் அப்படின்னா இந்தியாவின் பல்துறை நிதியுதவி திட்டத்தின் கீழ், இந்தியன் மல்டி செக்டோரல் கிராண்ட் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் கீழே தான் இந்தியா வந்து இலங்கைக்கு இந்த நிதி உதவி வந்து வழங்க உள்ளது. ஸோ இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த கிழக்கு மாகாணங்களில் எஜுகேஷன், அதே மாதிரி ஹெல்த், இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்களுக்கு வந்து இந்த நிதியை வந்து இலங்கை வந்து பயன்படுத்துவாங்க. பாகிஸ்தான் பெண்ணுக்கு 20 ஆண்டுகளுக்கு பின் இந்திய குடியுரிமை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல் இந்தியன் பாலிட்டியில் சிட்டிசன்ஷிப்பில் வந்து கவர் ஆகும். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நடைமுறைக்கு கொண்டு வரும்போது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருக்கெல்லாம் குடியுரிமை கிடைக்கும் அப்படிங்கிற ப்ராவிஷன்ஸ் ஆர்டிக்கிள் 5 to 11 பார்ட் 2 கான்ஸ்டியூஷனில் வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஸோ ஆர்டிக்கிள் 11ல் என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா பாராளுமன்றம் நினைத்தால் ஒரு குடியுரிமையை பெறுவதற்கும் அதே மாதிரி அந்த குடியுரிமையை நிறைவுக்கு கொண்டு வருவதற்குமான சட்டத்தை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு ஆர்டிக்கிள் 11ல் வந்து சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் குடியுரிமை சட்டம் 1955 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன்படி தான் இப்போவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து குடியுரிமையானது வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ அந்த 5 to 9 ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து குடியுரிமை சட்டம் 1955 படி தான் மக்களுக்கு வந்து குடியுரிமையானது வழங்கப்படுகிறது. ஸோ இந்த குடியுரிமையானது எதற்காக வழங்கப்படுகிறது அப்படின்னா ஒரு நாட்டினுடைய குடியுரிமை பெற்றால் மட்டும்தான் அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா அடிப்படை உரிமைகளும் அதே மாதிரி பொலிட்டிக்கல் ரைட்ஸ் எல்லாமே கிடைக்கும். இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து தங்கி இருக்கிறவங்களுக்கு நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கிற 15, 16, 19, 29 மற்றும் 30 இந்த ஆர்டிகல்ஸில் இருக்கக்கூடிய எந்த சலுகைகள் ப்ரொவிஷன்ஸ் எதுவுமே இவங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1955 9 டைம்ஸ் டோட்டலாக அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த வருடங்கள் அப்படின்னா 1957, 60, 85, 86, 92, 2003, 2005, 2015 மற்றும் 2019 ஆண்டு இந்த 1955 குடியுரிமை சட்டத்தை வந்து திருத்தம் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2019 என்ன திருத்தம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து டிசம்பர் 31, 2014 முன்னாடி இந்தியாவுக்கு வந்த
அந்த சிறுபான்மை மதத்தினருக்கு, அதாவது ஹிந்து, சீக்கியர்கள், புத்திஸ்ட்டு, ஜெயினிஸ்ட்டு, பார்சிஸ், கிறிஸ்டியன்ஸ், இவங்க தான். ஸோ பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பெங்களாதேஷ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேற மதத்தவர் தான் சிறுபான்மையினராக இருப்பாங்க. ஸோ அந்த சிறுபான்மையர் அங்கே வதைக்கு உட்பட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த சிறுபான்மையினர் மதத்தவருக்கு வந்து குடியுரிமை வழங்கப்படும். அதாவது அவங்க டிசம்பர் 31, 2014 முன்னே இந்தியாவுக்கு வந்திருந்தாங்கன்னா குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு 2019 குடியுரிமை சட்டத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அதன்படி தான் இந்த பூனம் அப்படிங்கிற பெண் வந்து பாகிஸ்தானில் பிறந்து வளர்ந்தவங்க. ஸோ அங்கே பயங்கரவாத செயல்பாடுகள் அதிகரிக்கிறதுனால அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு நீண்ட கால விசா பெற்று இங்கே தங்கி இருந்திருப்பாங்க. அதே மாதிரி 2005 இந்தியரை திருமணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2013 வரைக்கும் பாகிஸ்தான் சென்று அங்குள்ள உறவினர்களை சந்தித்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க நீண்ட காலம் இங்கே இந்தியாவிலே இருந்ததுனால அவங்களுடைய அந்த பாஸ்போர்ட்டு, அடையாள ஆவணங்கள் இதெல்லாமே ரத்து செய்யப்பட்டிருக்கும். ஸோ இந்தியா வந்து அந்த 2019 கொண்டு வந்த இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தினால அந்த பெண்ணுக்கு வந்து இப்போ இந்திய குடியுரிமையானது கிடைக்கப்பட்டிருக்கு. 8வது ஊதிய குழு மத்திய அரசு அமைப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 4ல் இந்தியன் எக்கனாமியில் வந்து கவர் ஆகும். ஸோ 8வது ஊதிய குழு வந்து மத்திய அரசானது ஏற்படுத்தி இருக்காங்க. ஸோ இதில் டோட்டலாக வந்து 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒரு சேர்மேன், ஒரு பார்ட் டைம் மெம்பர், அதே மாதிரி ஒரு மெம்பர் செக்ரட்டரி. ஸோ இந்த பே கமிஷனில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய சேர்பர்சன் யார் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு ரிட்டையர்டு ஜட்ஜு ரஞ்சனா பிரகாஷ் தேசாய். ஸோ இதில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய பார்ட் டைம் மெம்பர் பெங்களூர் ஐஐஎம் ப்ரொஃபஸர் புலாக் கோஷ். ஸோ மெம்பர் செக்ரட்டரி யார் அப்படின்னா மத்திய பெட்ரோலியம் துறை செயலர் பங்கஜ் ஜெயின் அவர்களை தான். இந்த 3 பர்சன்ஸ் தான் இந்த கமிஷனில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 இயர்ஸுக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பே கமிஷனை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயிஸினுடைய அந்த பே லெவலை ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் இந்த பே கமிஷனை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இவர்களுடைய ரிப்போர்ட்டை வந்து 18 மந்த்துக்குள்ளே சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் பலனடையக்கூடியவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே எம்ப்ளாயீஸ், டிஃபென்ஸில் இருக்கக்கூடியவங்க, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே இதனால் பயனடைவாங்க. ஸோ 7வது பே கமிஷன் எப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2014 அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து January 1, 2016 வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ 7th பே கமிஷனுடைய சேர்மன் யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் அசோக் குமார் மாத்தூர். ஸோ இவங்களுடைய ரிப்போர்ட்டை வந்து 8th பே கமிஷனுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா January 1, 2026 அதனுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து நடைமுறைக்கு வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. தமிழகத்தில் செம்மரங்கள் வளர்க்கும் விவசாயிகளுக்கு ரூபாய் 55 லட்சம் விடுவிப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 4ல் என்விரான்மெண்ட்டில் வந்து கவர் ஆகும். ஸோ இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் நேஷனுடைய ஸ்பெஷல் ஏஜென்சி வந்து யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம். ஸோ இந்த அமைப்பானது எப்போ ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா 1972 கென்யாவில் இருக்கக்கூடிய நைரோபியில் தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஏஜென்சியின் அடிப்படையில் ஒரு மாநாடு வந்து நடத்தப்பட்டிருக்கும். எப்போ அப்படின்னா 1992 கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. எங்கே அப்படின்னா ரியோ டி ஜெனீரோவில் தான் இது நடத்தப்பட்டிருக்கும். ஸோ இந்தியா வந்து 1994 இந்த சிபிடி, அதாவது கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியில் ஒரு மெம்பராக வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ மெம்பராக ஜாயின் பண்ணும்போது இதில் எந்தெந்த அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து ரூல்ஸ் கொண்டு வராங்களோ அதை நம்மளுடைய அந்த கண்ட்ரியில் என்ன பண்ணணும்னா நடைமுறைப்படுத்த வேண்டும். ஸோ அப்போ இந்த கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியில் வந்து 3 மெயின் கோல்ஸை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த பயாலஜிக்கல் பல்லுயிர்களை வந்து பாதுகாக்கணும், கன்சர்வேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஒன்று. செகண்ட் வந்து சஸ்டைனபிள் யூசஸ் ஆஃப் இட்ஸ் பெனிஃபிட்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ், அதாவது நீண்ட கால பயன்பாட்டிற்காக அதை என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சர்வ் பண்ணணும். அதுதான் 2வது கோல்ஸ். 3வது பார்த்தீங்கன்னா ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிள் ஷேரிங் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அரைசிங் ஃப்ரம் ஜெனட்டிக் ரெசோர்சஸ், அதாவது
வேற வேற நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம நாட்டிலே பாதுகாப்பாகவும் மற்ற நாடுகளுக்கு தேவையுள்ள நாடுகளுக்கு அது பயன்படக்கூடிய ஒரு வகையிலையும் வந்து அமைய வேண்டும். ஸோ இந்த 3 கோல்ஸையும் தான் இந்த கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த கன்வென்ஷனல் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர் நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 196 இன்க்ளூடிங் இந்த யூரோப்பியன் யூனியன். ஸோ இந்த சிபிடி பேஸ் பண்ணி 2010 வந்து ஒரு நயோகா புரோட்டோகால் ஜப்பானில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி கீழே கொண்டு வரப்பட்ட ஒரு சப்ளிமெண்ட்ரி புரோட்டோகால், அதாவது குளோபல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் அசஸ் பெனிஃபிட் ஷேரிங். அதாவது வேறு வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸஸை வந்து நம்ம பெனிஃபிட்டாக ஷேர் பண்ணக்கூடியது தான் இந்த புரோட்டோகால். ஸோ இதை எல்லா கண்ட்ரியிலுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நடைமுறைப்படுத்தி இருப்பாங்க. அதன்படி 2015 வந்து செம்மரங்கள் பாதுகாப்பு தொடர்பான பரிந்துரை வழங்க ஒரு நிபுணர் குழுவையும் நேஷனல் பயாலஜிக்கல் அத்தாரிட்டி வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த நேஷனல் பயாலஜிக்கல் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடியது கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியில் வந்து இந்தியா வந்து உறுப்பினராக ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நாட்டில் அது பேஸ் பண்ணி ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி தேசிய அளவில் ஒரு நேஷனல் பயாலஜிக்கல் அத்தாரிட்டி, ஸ்டேட் லெவலில் ஒரு ஸ்டேட் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி, அதே மாதிரி லோக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி அப்படிங்கிற அமைப்புகளை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதற்காக அப்படின்னா இந்த கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியில் கொண்டு வந்து அந்த 3 கோல்ஸை வந்து நிறைவேற்றுவதற்காக தான் இந்த அத்தாரிட்டிஸை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதையெல்லாம் கவனிக்கக்கூடியது இந்த நேஷ்னல் அண்டு ஸ்டேட் அத்தாரிட்டிஸ் தான். ஸோ இந்த நேஷ்னல் பயாலஜிக்கல் அத்தாரிட்டி தான் இந்த நிபுணர் குழுவை வந்து 2015 வந்து ஏற்படுத்தி இருப்பாங்க செம்மரங்கள் பாதுகாப்பு தொடர்பான பரிந்துரை வழங்குறதுக்காக. ஸோ அவங்க 2019 அதனுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அது பேசிஸில் செம்மரங்களை வந்து பாதுகாப்பாக நீடித்த பயன்பாட்டிற்கு என்ன பண்ணலாம், பகிரலாம். அதாவது நம்ம நாட்டிலே பாதுகாப்பாக வச்சுட்டு மற்ற நாடுகளுக்கும் பகிரலாம் அப்படின்னு அவர்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் இந்த செம்மரத்தை வந்து வேறு நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க. ஸோ அனுமதி கொடுக்கும்போது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸஸ் வந்து இன்னொரு நாட்டிற்கும் என்னது பயனுள்ளதாக அமையும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கும் பொருளாதார முன்னேற்றமானது காணப்படும். ஸோ அந்த அசஸ் பெனிஃபிட் ஷேரிங், அந்த நயோகா புரோட்டோகால் கீழே கொண்டு வந்த அந்த அசஸ் பெனிஃபிட் ஷேரிங் கீழே தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செம்மரங்களை வளர்க்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது. ஸோ அதன் அடிப்படையில் தான் தமிழகத்தில் செம்மரங்கள் வளர்க்கும் அந்த விவசாயிகளுக்கு ரூபாய் 55 லட்சத்தை வந்து விடுவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெட் சாண்டல்வுட் அப்படிங்கிற செம்மரங்கள் எங்கே அதிக அளவில் வந்து காணப்படும் அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் தான் காணப்படும். ஸோ இது வந்து ஒரு உள்ளூர் இன மர வகையை சார்ந்தது. ஆந்திர பிரதேசத்தில் தான் அதிகமாக காணப்படும். இப்போது இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில், அதே மாதிரி வேறு சில மாவட்டம் கர்நாடகம், ஒடிசா உள்ள மாவட்டத்திலே வந்து இந்த மரங்களை வந்து வளர்க்குறாங்க. ரஷ்யாவின் SJ-100 பயணிகள் விமானம் இந்தியாவில் HAL நிறுவனம் தயாரிப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்தியாவில் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மாதிரியான அந்த SJ-100 பயணிகள் விமானத்தை வந்து இந்திய அரசின் கீழ் செயல்படும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்து இந்தியாவிலே தயாரிக்க போகிறாங்க. ஸோ இந்த SJ-100 அப்படிங்கிற ரக விமானமானது 100 பயணிகளை வந்து சுமந்து செல்லக்கூடிய ஒரு விமானம். ஸோ அதே மாதிரி இதில் வந்து இரட்டை என்ஜின் வந்து இருக்கும். ஸோ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்பரேஷனுடன் இணைந்து தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்து அவர்களுடைய தயாரிப்பில் இந்த விமானத்தை வந்து தயாரிக்க போகிறாங்க. ஸோ இது எந்த திட்டத்தின் கீழ் அப்படின்னா 2017 உடான் திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது சாதாரண மக்களும் பொருளாதாரத்தில் மிகவும் நலிவடைந்த மக்களும் விமானத்தில் வந்து பயணம் மேற்கொள்ளக்கூடிய அந்த கனவை வந்து நனவாக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் உடான் ஸ்கீம். ஸோ அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த கீழ் குறுகிய தூர விமானம் வந்து தயாரிக்கப்படுகிறது. அதாவது இது உள்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்களின் அந்த உள்நாட்டு பயணத்தை வந்து மேற்கொள்வதற்காக தான்
இந்த விமானமானது தயாரிக்கப்படுகிறது. ஸோ 1961 முதல் 1988 ஆண்டு வரை ஏவ்ரோ HS 748 அப்படிங்கிற விமானங்களை மட்டும்தான் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்து முழுமையாக இந்தியாவில் வந்து தயாரிச்சிட்டு இருந்தது. ஸோ இது அதிக அளவில் வந்து அந்த விமான படையினர் தான் இதை பயன்படுத்தி இருப்பாங்க. ஸோ முதலாக இந்தியாவின் உள்நாட்டு மக்களுக்கென முழுவதுமாக இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய அந்த உள்நாட்டு விமானம், சிறரக விமானம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த SJ-100.